ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 7x7 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட் எடுத்துருக்கேன். அதை வந்து இது மாதிரி நாளாக ஃபஸ்ட்டு மடிச்சிக்கலாம். இப்போ பென்சிலில் மேலே ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன் வேலையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா 8 பெட்டல்ஸ் இருக்க ஒரு ஃப்ளவர் வரும். இது மாதிரி நமக்கு 4 ஷீட் தேவைப்படும். இப்போது ஃபஸ்ட்டு 4 பெட்டல்ஸாக கட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து 3 பெட்டல்ஸ் மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2 பெட்டல்ஸ் வந்து தனியாக கட் பண்ணிக்கணும். அடுத்ததில் வந்து 1 மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 4 கட் பண்ணோம்ல, அதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கோங்க, இன்னொரு பீஸ் வந்து தேவையில்ல. இது மாதிரி வந்து சிசர் வச்சுட்டு அந்த எண்டு எல்லாமே நல்லா வந்து விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு பூலையுமே வந்து அந்த சைடில் ஒரு கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம், 2 எஜும் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து அந்த ஹாஃப் கட் பண்ண மீதி ஹாஃப் இருக்கும்ல, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு எண்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து எல்லா பூவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 4 பெட்டல்ஸ் வரைக்கும் கட் பண்ணோம்ல, அது வரைக்கும் மட்டும்தான் ஹாஃப் இது கட் பண்ணியிருக்கேன். அந்த 3, 2, 1 அது 3 இதுக்குமே வந்து நான் கட் பண்ணல. அதை வந்து நம்ம அப்படியே வந்து மடித்து ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லாவே வந்து நல்லா சுருட்டி குட்டியாக ரோல் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பெட்டல் தனியாக இருக்கிறதும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா சுருட்டி சின்னதாக வந்து ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ல, அது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே கட் பண்ணியாச்சு. லாஸ்ட் இதுக்கு மட்டும் அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒன்று ஒன்று மேலே வச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து சின்னது வர மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வச்சுட்டே வரணும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பூ வைக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு வைங்க. அப்போ தான் வந்து பூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒவ்வொரு சின்ன பூவும் அடுத்தடுத்து நம்ம வச்சுட்டே வரணும். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 3 பூ செய்ய போகிறோம். 3மே வந்து நான் பிங்க் கலரில் தான் எடுத்திருக்கேன். ஒரே கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் மல்டி கலரில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து A4 சைஸ் பேப்பரை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஷீட்டில் வந்து இப்படி ரீஃபில் வச்சுட்டு பேப்பர் பைப் மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக நல்லா நெருக்கமாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்டில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரோல் பண்ணி ஒட்டிடலாம். இது ஃபுல்லாக நல்லா ஓட்டினதுக்கப்புறம் இதே போல் நமக்கு தேவையான அளவுக்கு பைப்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வந்து அன்ஈவனாக இருக்கும்ல 2 எண்டுமே, அந்த 2 எண்டுமே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பேப்பர் பைப்பை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் 2ஆக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கணும். நல்லா வந்து மடிச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல் இது எல்லாமே வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேப்பர் பைப் வந்து ஒரு லென்த்தாக இருக்கிற பேப்பர் பைப்பை இது மாதிரி ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ரோல் பண்ணிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ரோல் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்னதாக இருக்கிறத, அது எல்லாத்துலேயுமே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி பக்கத்தில் ஒட்டிகிட்டே வரணும். ஒரு இந்த சைடு ஒட்டினா ஒன்று வந்து இந்த சைடு ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இது இந்த பக்கம் ஒட்டியிருக்கீங்கன்னா அடுத்தது ஆப்போசிட் சைடில் ஒட்டணும். இதே மாதிரி வந்து நம்ம எண்டு வரைக்கும் ஒட்டிகிட்டே வரலாம். உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நெருக்கமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுறது தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைட் க்ரீன் கலர் இருந்தது அப்படின்னா டார்க் கலரும் லைட் க்ரீன் கலர் 2ம் மிக்ஸ் பண்ணி வந்து செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் லைட் கலர் கிடச்சிதுன்னா நான் அதை வச்சு ட்ரை பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி 2 இதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸும் 3 ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ட்போர்ட் தான் இது. இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஒட்டிடலாம். ஒரு எண்டில் ஒட்டிட்டு அடுத்த எண்டு தான் நான் திரும்பவும் ஒட்டுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ கன் போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும்.
அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் 3 பூவையும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ 3 பூ ஒட்டுறதுக்கப்புறம் இலை வந்து எங்கெங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து கீழே வச்சுக்கலாம். இலை வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இல்லைனா நான் வந்து பழைய வீடியோ வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து எங்கே ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல தான் ஒட்டணுன்றதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் 2 எண்டும் இருக்கும்ல, அந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிடுறேன். இது வந்து ஸ்டிக்கர் டைப் தான், அப்படியே உரித்து நம்ம ஈஸியாக ஒட்டிக்கலாம். இது மாதிரி இந்த கேப் தெரியாமல் ஃபுல்லாக அதுலேயே நம்ம ஒட்டிடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஒட்டிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.